ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷெல்ஃப் மோட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் மோட்டரில் ரெண்டு டைப்பு. ஒன்று பார்த்திங்கன்னா செட்டாக வரும். சில இது இப்படி 3 பாகமாக ஷெல்ஃப் மோட்டரை பிரிக்கிற மாதிரி வரும். மேக்னெட் தனியாக வரும், இல்லை கார்பனை தனியாக கட்டிட்டு மேக்னெட்டு தனியாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸ்கூட்டிலாம் அதுமாரி வரும். டிவிஎஸ் கம்பெனியில் அந்த நான் சொன்ன டைப் வரும். உங்களுக்கு மேக்னெட் உள்ளே ஒட்டியிருக்கும், கார்பன் மட்டும் தனியாக வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு தான் பிரித்தா போதும். இது பல்சரு டிஸ்கவர் பைக்கெலாம் உங்களுக்கு இந்தமாரி டைப் தான் வரும். மேலே உள்ள டாப்பில் இருக்க நெட்டை கட்டிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மேலே ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துருங்க. அடுத்து 2 வாஷரு, நடுவில் ஒரு இது இருக்கும் மர வாஷர் மாரி. கார்பன் பார்த்திங்கன்னா இப்போ தூளாக போயிடுச்சு. தெளிவாக தெரியுதா? ஸ்ப்ரிங் ரிங்லாம் கட்டாயிடும். இப்போ கார்பன் வண்டியில் ஷெல்ஃப் மோட்டர் ஒர்க் ஆகணும்னா கார்பன் தான் போகும். அப்படி இல்லைன்னா ஆர்மேச்சர். இப்போ ஆர்மேச்சர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்மேச்சர் போகும். அதிகபட்சமாக ஆர்மேச்சர் போகாது. ஆர்மேச்சருக்கு கீழே வர அந்த செப்பு இது தேஞ்சு போயிடும். அது ரொம்ப ரஃப்பாக போட்டு அடிக்கிறவங்களுக்கு தான் அதுமாரி வீணாக போகும், மற்ற நேரத்தில் வீணாக போகாது. சரிங்களா? கார்பன் புஷ் தான் தேஞ்சு ரொம்ப நாளான அதுமாரி ஆகிடும். இதே ரொம்ப ஏதாச்சும் தண்ணி இப்போ ஆயில் கீழே பட்டுதுன்னா ரொம்ப குழன்னு இருக்கும். இப்போ அந்த ஸ்க்ரூ நிறைய வண்டியில் கட்டாயிடும். அதனால் பார்த்து கைட்ராப்பை பார்த்து பத்திரமா கட்டுங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரூ நிறைய வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டாயி தான் இருக்கும். அதை நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிகபட்சமாக ரெண்டே ஸ்க்ரூ தான் இருக்கும், நீங்கள் எடுத்துடலாம். ஒரிஜினல் பிளாஸ்டிக்கு அந்த அளவுக்கு எங்கேயுமே போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரிஜினல் பிளாஸ்டிக் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் உங்களுக்கு. அது மேலே இருக்க பிளாஸ்டிக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் ஒரிஜினலே போடுங்க. பழசை போடாதீங்கன்னா வச்சிங்க, எது டேமேஜ் ஆனால் மட்டும் மாற்றிக்கலாம். 10 amps ஒரு கைட்டம் இல்லை, அதனால் அறுத்து எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கைட்டி பார்ப்போம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கைட்டுறப்பே கைட்ட வரலை, வராமல் தெரில. இது விடுங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா இந்த ஓரிங் போட்டுங்க. ஏன்னா உள்ளே தண்ணி ஏறாமல் இருக்கும்னா அந்த ஓரிங் மெயினாக முக்கியமாக தேவை உங்களுக்கு. ஏன்னா ஷெல்ஃப் மோட்டர் மேல் சைடில் இருக்கனால மேலே கொப்பி போட்டிருக்கோம். இருந்தாலும் அதில் வண்டி வாட்டர் வாஷ் ட்ரெஸ் பண்ணுறப்ப தண்ணி உள்ளே இறங்கிச்சுன்னா ஆர்மிச்சர் போயிடும். மேலே 2 மர வாஷர் போட்டுருங்க. இதுக்குள்ளே போல்ட்டை நம்ம கட் பண்ணிடுறதுனால 10 ohm போல்ட்டே போட்டுக்கிறேன் நான். மெயினாக அது உள்ளலாம் லைட்டாக க்ரீஸ் வச்சுட்ருங்க. அதுமாரி இந்த சைடில் வர பட்டையும் அந்த பட்டையை வச்சுருக்கீங்க. அந்த பட்டை வச்சா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா பாடி ஆர்ட் ஆகிட்டே இருக்கும். மேக்னெட்டில் எதுவும் ஒட்டிக்காமல் பார்த்துங்க. மேக்னெட்டில் அதிகமாக வேறு ஏதாச்சும் மாட்டுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்க்ரூ இருக்கான்னு நல்லா செக்கிங் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் மாட்டி விட்டு ரன்னிங் ஆன பிறகு அடிச்சு தள்ளிட்டோம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு மேக்னெட்டெல்லாம் நிறைய வண்டிக்கு உடச்சிருக்கு. இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறப்ப ரொம்ப ஓவர் டைட்லாம் பண்ணாதீங்க, லைட்டாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப கைட்டி மாட்டுறோன்ட்டு ஃபுல்லாக வச்சு அழுத்தி டைட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அடுத்த டைம் கைட்டுறப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறப்ப லாக் பண்ணுறீங்க, அடுத்த டைம் கைட்டுறப்போ அந்த ஸ்க்ரூ உடச்சிட்டு தான் வரும். மேலே உள்ள கொண்டை மட்டும் தனியாக தெரிவிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூ கொண்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வண்டியில் வர ஸ்க்ரூவே போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதுமாரி நீங்கள் வாங்குறப்ப ஸ்பேர் வாங்குறப்ப ஸ்க்ரூ கொடுப்பாங்க, அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுமாரி ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறதுனால தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம கைட்டுறப்ப அந்த ஸ்க்ரூவோட கான்டாக்ட் திரும்பிடுது. இந்த ஒரிஜினலாக வாங்கி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கார்பன் புஷ் மாட்டுறப்ப 2 பக்கம் ஒரு பக்கம் கிளிப் இருந்துன்னா உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். சரிங்களா? கிளிப் இருந்துன்னா அழகாக போடுங்க, இல்லை நோஸ் பிளேயர் போட்டு லாக் பண்ணிக்கிங்க. மேக்னெட்டை கைட்டுறப்பே அதில் குழி போட்டுங்க. ஆல்ரெடி அதில் குழி போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எந்த சைடு நார்த் சவுத்து கரெக்டாக வச்சு போடுங்க. மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் சுற்றும், ஆனால் மோட்ரு வரும், ஆனால் ஷெல்ஃப் உங்களுக்கு தூக்காது. முன்னாடியே மார்க்கர் வழியாக ஒரு பேனா வழியாக மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த ஸ்க்ரூ அதுக்கு நேராக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இது நம்ம கட்டுறதுக்கு எதுவுமே தேவையில்ல. ஒரு திருப்புளி இருந்தால் போதும். ஒரு ஸ்டார் திருப்புளி, ஒரு 6 ஸ்பேனர் ரிங்ஸு, அடுத்து ஒரு நோஸ் பிளேயரு, இல்லைனா வந்து அந்த கிளிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்கலில் தான் கிடைக்கும் அந்த சின்ன கிளிப்பு. அந்த சின்ன கிளிப் இருந்தால் போதும். ஈஸியாக நீங்களே உங்கள் வீட்லேயே வந்து ஷெல்ஃப் மோட்டர் கட்டி ஈஸியாக அடக்க மாட்டிக்கலாம். அதிகமாக வண்டியில் வந்து கார்பன் புஷ் மட்டும்தான் போகும். வேறு ஷெல்ஃப் மோட்டர் போகிறதுக்கு வேலையே கிடையாது. நிறைய பேர் அதை போட்டு ரொம்ப பெருசாக செலவாகுமோன்னு போட்டு நிறைய பேர் அப்படியே போட்டு வச்சிட்றாங்க. அதுமாரி போட்டு வைக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் அந்த ஆர்மிச்சர்லாம் வந்து தண்ணி ஏதாச்சும் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிடுறது. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வீட்டிலே நீங்களே கட்டி அழகாக முடிக்கிடலாம். ஷெல்ஃப் மோட்டர் முதல்ல வந்து வெளியில் பேட்டரி வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து மாட்டுங்க. அது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷெல்ஃப் மோட்டரை வந்து எவ்வளோ எளிமையாக செய்யலான்றதை நம்ம அப்படி போட்டிருக்கோம். நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமும் இல்லை. உங்களுக்கு தெரியலன்னா கடைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம்.